நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தினமும் ஒரு வாக்குத்தத்தம். இந்த வசனத்தின்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 117:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். இன்று ஒரு நாளை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு 1000 ஆண்டுகள் ஒரு வருஷமா ஒரு நாளாக அவர் கண்களுக்கு படும்போது, நமக்கு அந்த ஒரு நாள் 24 மணி நேரமாக இருக்கிறது. நாம் அதிகாலை எழுந்து சொல்லும்போது இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த நாள், இதிலே மகிழ்ந்து ஆராதனை செய்து உமக்காக ஜெபித்து உமக்காக எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த நாளை நடத்தி கொடுக்க கிருபையாய் இருப்பீர்களாக. அன்பின் பரம தகப்பனே, உமக்கு சோத்திரம். இருந்தவரும் இருப்பவரும் நாளை வருவோருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, உமது வருகைக்கு அடியன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. அடியன் குடும்பம் ரட்சிக்க கிருபை காட்டுவீர்களாக. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். ஆண்டவரை, இந்த நாளை ஆசீர்வதித்து இனி கிருபையாய் நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் இதே போல் அதிகாலை எழுந்து இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நான் கலிகூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லத்தக்க அந்த மழையை ஊற்றுவீர்களாக. கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். சேனைகளின் கர்த்தர் நீ பரிசுத்தர் பரிசுத்தர். வியாதியோடு இருப்பவர்கள், கடன் பிரச்சனையோடு இருப்பவர்கள், சமாதானம் இல்லாதவர்கள், ஆண்டவரை யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரும் சமாதானத்தையும் கிருபையும் அளித்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க உமக்கு லேசான காரியம். இந்த ஒரு நாளில் இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். உமது கிருபையினாலே நடத்தி சொல்லும். விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் யார் என்பதை ஒரு சாட்சியை வெளிப்படுத்துவீர்களாக. விசுவாசம் இல்லாதவர்களும் கர்த்தரை தெரிந்து கொள்ள நான்